டிசம்பர் 30ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று வைகுண்ட ஏகாதசி வருகிறது. மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர். வருடத்தின் மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரே ஒரு ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபட்டால் வருடம் முழுவதும் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்த புண்ணிய பலன் கிடைக்கும். பெருமாள் கோயில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் இந்த நாளில் திறக்கப்படும். இதை தாண்டிச் செல்வது பெரும் புண்ணியம். இந்த நாளில் விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். மகாவிஷ்ணுவின் அவதாரம். இந்த நாளில் மகாவிஷ்ணு முரசுரன் என்ற அசுரனை வதம் செய்ய ஏகாதசி என்ற பெண் வடிவம் எடுத்ததாக கூறப்படுகிறது. 3 கோடி தேவதைகள் இந்த நாளில் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த நாளை பிணைக்கும் விரதம் சொர்க்கத்திற்குச் செல்லும் வாயிலை திறக்கும் நாள் என்பதால் மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் விரதம் இருந்தால் போதும் என்ற நம்பிக்கை உள்ளது.